Welcome to everybody. By the end of the festival, they managed to save around 300 rupees. They managed to save around 300 rupees. திருவிழாவின் முடிவின் போது அவர்கள் சுமார் 300 ரூபாய்க்கு சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அதாவது கமலி அண்ட் செந்தில் இருவரும் திருவிழாவின் முடிவு அன்று 300 ரூபாய் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். Grandfather was so happy to see their effort. Grandfather was so happy to see their effort. அவர்கள் இருவருடைய முயற்சியை பார்த்து தாத்தா மிகவும் சந்தோஷப்படுகிறார். செந்தில், when he went home. செந்தில், when he went home. செந்தில் வீட்டிற்கு சென்ற பொழுது. took his father to the nearest post office and opened a savings account. Took his father to the nearest post office and opened a savings account. செந்தில் வீட்டுக்கு சென்ற பொழுது அவனது தந்தையை கூட்டிக் கொண்டு அருகிலுள்ள அஞ்சல் அலுவலகத்திற்கு சென்று புதிதாக ஒரு சேமிப்பு கணக்கை துவங்கினான். He saved all his pocket money. பாக்கெட் மணி அதாவது செலவுக்கு அவனது உறவினர்களும் சொந்தக்காரர்களும் கொடுத்த அனைத்து பணங்களையும் அவன் சேர்த்து வைத்தான். And found new ways to save money, like he started to walking instead of taking the bus. பாக்கெட் மணியாக கிடைத்த அதாவது செலவிற்கு கிடைத்த அனைத்து பணங்களையும் அவன் சேர்த்தான். அதற்காக ஒரு புதிய வழிமுறையும் அவன் கையாளுகிறான். எப்படி என்றால், பேருந்தில் செல்வதற்கு பதிலாக நடந்து செல்ல அவன் பழகுகிறான். சில இடங்களுக்கு அவன் நடந்து செல்வதன் மூலம் பேருந்திற்கு செலவாகிற பணத்தை மிச்சம் செய்து பணத்தை சேர்த்து வைக்கிறான். He kept his stationery safely so that he did not have to keep buying them. He kept his stationery safely so that he did not have to keep buying them. அவனுடைய அனைத்துவித கல்வி உபகரண பொருட்கள், அதாவது பென்சில், பேனா, ஸ்கேல், ரப்பர், ஷார்ப்னர், நோட்டு புத்தகங்கள் போன்ற அனைத்தையும் ஸ்டேஷனரி என்று குறிப்பிடுவோம். அவனுடைய ஸ்டேஷனரி பொருட்கள் அனைத்தையும் பத்திரமாக பயன்படுத்துகிறான். இதன் மூலம் அவற்றை வாங்குவதற்கான தேவையை குறைத்து அதற்குரிய பணத்தையும் மிச்சம் செய்து சேமித்து வைக்கிறான். He reused his old books to save money. He reused his old books to save money. பணத்தை சேமிப்பதற்காக அவனுடைய பழைய புத்தகங்களையும் அவன் பயன்படுத்துகிறான். Soon his father made him understand that savings is done after using the money for basic needs. விரைவில் அவனது தந்தை அவனுக்கு தேவையின் பொழுது மட்டுமே பணத்தை பயன்படுத்த வேண்டும், மிச்சத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்ற புரிதலை ஏற்படுத்துகிறார். Soon his father made him understand that savings is done after using the money for basic needs. இந்த வாக்கியத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, பணத்தை சேர்த்து வைக்க வேண்டும், சேர்த்த பணத்தை
தேவையின் பொழுது மட்டுமே பயன்படுத்த வேண்டும். So, செந்தில் bought new books to take notes in his class. ஆகையால் செந்தில் தனது வகுப்பிற்கு தேவையான புதிய புத்தகங்களை சேர்த்து வைத்த பணத்திலிருந்து வாங்கிக் கொள்கிறான். Sendil's dream was to buy a camera. Sendil's dream was to buy a camera. செந்திலின் கனவு ஒரு புதிய கேமராவை வாங்குவதே. At the end of the year. At the end of the year. அந்த வருடத்தின் முடிவில். His father checked his savings and bought him the latest camera with his savings. At the end of the year, his father checked his savings and bought him the latest camera with his savings. அந்த வருடத்தின் முடிவில் அவனுடைய தந்தை அவனுடைய சேமிப்பு கணக்கை சோதித்து பார்க்கிறார். அவன் சேர்த்து வைத்த பணத்திலிருந்து அவனுக்கு விரும்பிய ஒரு புதிய கேமரா, அதாவது புகைப்பட கருவியை வாங்கி தந்தார்.